ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு நிரா ட்ரெண்ட்ஸ் சேனல். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்டிச்டு பிளவுஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டிசைன் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இது வெரி சிம்பிள், நீட் அண்ட் ஈஸி, எலகண்ட், யூனிக், எப்படி வேணாலும் சொல்லலாம். செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து ஃப்ரேம் நம்பர் 16 நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் ஸ்டோன் செயின், பால் செயின், இந்த மாதிரி நடுவில் ஸ்டோன் செயின், ரெண்டு சைடும் பால் செயின் வச்சு ஆஸ் யூஷுவல் அவுட்லைன் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நிறைய ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நிறைய ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு காமன் கலர் கைண்ட் ஆஃப் கோல்ட் கலரில் ஒரு சீவிங் மிஷின் த்ரெட் எடுத்துகிட்டு ஃபுல் லென்த்துக்கும் அங்கங்கே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஷேப் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ப்ராப்பர் ஷேப்பில், நெக்லைன் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டோன் செயின், பால் செயின் வந்து ஒட்டியிருக்கோமா அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேப்பாக வரணும்னா அதுக்கு என்ன டிப்னா, பார்ட் பை பார்ட்டாக ஒட்டணும். இப்போ நான் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் க்ளூ போட்டு இதை ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த பார்ட், இப்போ இதில் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுட்டு இந்த லைனை நம்ம ஒட்டணும். பட் ஒரே ஒரு இது என்னன்னா, ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணி கொடுத்துருங்க. டிஸ்டர்ப் ஆகாத ஒரு இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா அது பியூட்டிஃபுல்லாக வந்துடும் இந்த நெக் லைன். என்னன்னு தெரில, இந்த ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது கேமரா வந்துட்டு இப்படி தான் கேப்சர் பண்ணுது. கொஞ்சம் ஒரு எல்லோயிஷாக இருக்குது வீடியோவே, கொஞ்சம் பிரைட்டாக இல்லை. நானும் எவ்வளோதான் பிரைட்னஸ் கூட்டி எல்லாம் பண்ணாலுமே இப்படி ஒரு மாதிரி எல்லோ டின்ட்டாக தான் இருக்குது, ஒயிட் ஆக மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில, மேபி அந்த க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகிறனால அப்படி இருக்கா என்னன்ட்டு. ஸோ உங்களுக்கு கேமரா பற்றி நல்ல டீட்டெயில்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபுல் நெக்லைனும் நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ தட் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட் ஸ்டாக் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கார்ட் ஸ்டாக் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் நார்மல் அட்டை, இல்லைன்னா ஒரு இன்விடேஷன் கார்டு, இல்லை வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு, அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் நெக் லைனுக்கும் இந்த 1.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி நான் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போது அந்த லைனுக்கு வெளியே நம்ம மார்க் பண்ணியிருக்கலையா, இந்த 1.5 சென்டிமீட்டர் லைனுக்கு வெளியில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஸ்டோன் செயின், பால் செயின் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்ட் பை பார்ட்டாக பண்ணுங்கள். நான் இதுவரையும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்துட்டு எகெயின் ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் தான் ஒட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டோன் செயின், பால் செயின் ஒட்டுறது தானே அப்படின்னு மேபி சில பேர் நினைக்கலாம். பட் இதுவும் வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். எனக்கு எப்போவுமே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிப்ஸுமே வந்து கொடுத்துருவேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் இதே மாதிரி நீட்டாக வரும். ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிடலாம். உங்களுக்கு பெருசாக இந்த டேலண்ட் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ரொம்ப பேசிக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் இருந்தால் போதும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதுக்குன்னு டைம் ஒதுக்கிடுவோம் இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் இருந்ததுன்னா நீங்கள் சூப்பராக உங்களோட நார்மல் ஸ்டிச்டு ப்ளவுஸை இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக மாற்றலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டே இருக்குது இந்த ஒர்க்குக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு பாருங்கள். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களால் அந்த வீடியோவில் இருக்க டிசைனை அப்படியே உங்கள் ப்ளவுஸில் கொண்டு வர முடியும். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இது. கண்டிப்பாக அந்த 1.5 சென்டிமீட்டருக்கு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு கார்ட் ஸ்டாக் அட்டை, அதை வந்துட்டு ரெண்டு லைனுக்கும் நடுவில் இப்படி ரன் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ட்ரை ஆயிடுச்சு, செகண்ட் லைன் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். 1.5 சென்டிமீட்டர் இதுதான் வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே என்னன்னா வந்துட்டு கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதுவும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ வந்துட்டு சேம் கலர் ப்ளவுஸ் கலர்லேயே ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன், எம்ப்ராய்டரி த்ரெட். நான் வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன்.
சில்க் த்ரெட் வந்துட்டு அவ்வளோ இதுக்கு வந்துட்டு சூட் ஆகாது இந்த ஒர்க்குக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு நீடில் நம்பர் 5 ஆங்கர் த்ரெட், அதில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேரலா 0.5 சென்டிமீட்டர் கேப்ல ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதை நான் எதுவும் மார்க் பண்ணல, அப்படியே சிம்பிளாக அப்படியே வந்து போட்டுக்கலாம். அப்படியே கண்ணில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது இல்லை. பட் ஓரளவுக்கு ஒரு 0.5 சென்டிமீட்டர் கேப்ல பேரலா ஈக்குவல் டிஸ்டன்ஸோட போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஃபுல் நெக்லைனும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஒரு த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆங்கர் பிராண்ட் காட்டன் த்ரெட். இதில் 4 லைன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 லைன்ஸுங்கும் போது உங்களுக்கு நல்ல மொத்தமாக இருக்கும் இல்லையா த்ரெட்டு, அது வந்துட்டு போகிற அளவுக்கு நீடிலோட அது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ 4 லைன் த்ரெட் எடுத்துருங்களேன். இப்போ த்ரெட்டு மேலே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி எகெயின் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த்ரெட்டில் கீழே கொண்டு போயிடுறீங்க. எகெயின் இந்த மாதிரி பக்கத்தில் குத்தி இப்படி த்ரெட்டை லூப் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆஃப் திஸ் நாட் ஆர் ஸ்டிச். ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு அடுத்த இருக்கு இல்லையா லைனு, அந்த லைனில் நீடில் மேலேருந்து கீழே இப்படி கொண்டு வரோம். எகெயின் அதே த்ரெட்ல கிரீன் த்ரெட்ல இப்படி நீடில் குத்தி எடுத்துட்டு லூப் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து சென்டர்ல இருக்கிறது ஒரு கைட்லைன் வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு வெளியில தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக நான் சேம் கலர் பிளவுஸ் கலரே எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி நீடில் வந்துட்டு குத்தி கீழே கொண்டு போயிட்டு இப்படி குத்தி லூப் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பார்டர் லைன் ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஃபுல் லென்த்துக்கும் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நீடில் வந்து கீழே கொண்டு போங்க. அகெயின் எந்த த்ரெட் வந்துட்டு கைட் பண்ணியிருக்கோமோ அதுலேயே இந்த மாதிரி குத்தி லூப் பண்ணி மேலே எடுக்கணும். ஸோ ரொம்ப டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து லூஸாகவே இருக்கட்டும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச், பட் வந்துட்டு அவுட்கம் சூப்பராக வந்தது. இதில் பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4 லைன் த்ரெட் போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ த்ரெட் அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டிச் வந்துட்டு பெருசாக வரும். ஸோ இப்போ இந்த ஃபுல் 1.5 சென்டிமீட்டர் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு டோட்டலாக ஒரு 15 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக அது கூட வந்துடும் அப்படியே மொத்தமாக. பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 3 லைன்ஸ் போட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து ரஃபாக ஒரு 0.5 சென்டிமீட்டர் வரும் இந்த பர்டிகுலர் எல்லோ கலர் லைன். ஸோ இதுக்கு பக்கத்தில் எகெயின் ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு கலர், எகெயின் எல்லோ கலர் அந்த மாதிரி போட போகிறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டிச். நீடில் வந்துட்டு கீழே கொண்டு போகிறோம், லூப் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். இந்த மாதிரி இன்வெர்ட்டடாக நீடில் எடுத்துட்டு இந்த இடத்துல குத்தி எடுத்து லூப் பண்ணுறோம், மேலே எடுத்துடுறோம். ஸோ இதுதான் பேசிக் ஸ்டிச். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைன் எல்லோ கலர் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் வந்துட்டு பர்பிள் போட போகிறேன். பர்பிளில் வந்துட்டு எகெயின் அதே மாதிரி தான் 4 லைன் ஆஃப் த்ரெட் எடுத்துட்டு சேம் நீடில் வந்துட்டு மேலேருந்து இப்படி கீழே கொண்டு போகிறோம். பக்கத்தில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு லூப் பண்ணுறோம். ஸோ லூப் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு. ஸோ இப்போ ஏன் வந்துட்டு எனக்கு செகண்ட் லைன் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நீடில் போடுறதுக்குன்னா, எல்லோ வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சுல, அதனால கேப் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதனால தான். ஸோ கொஞ்சம் அப்படியே சைடில் தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா எல்லோவை தள்ளி விட்டுட்டு பர்பிள் போட ஆரம்பிங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும் அந்த ஸ்டிச்சு. நீடில் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபுல் லென்த்துக்கும் வந்துட்டு பர்பிள் போட்டுக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு 3 லைன் போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். இந்த 1.5 சென்டிமீட்டரை விட இன்னும் கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லைனோட முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து 3rd லைன் எல்லோ கலர் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஸ்டிச், நல்லா ஒரு திக்காக இருக்குது, நல்லா எம்போஸ்டாகவும் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சில்க் சாரியோட மேட்ச் பண்ணும்போது. பட் அதே மாதிரி இது ரொம்ப கஷ்டமே கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கற்றுக்கிட்டு சூப்பராக உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் டிசைன் பண்ணலாம்.
ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளாலேயும் கண்டிப்பாக இந்த டிசைன் பண்ண முடியும்ன்ட்டு. எஸ், கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் இருந்தால் போதும். உங்களுக்கு பெருசாக எம்ப்ராய்டரி தெரியணும், பெருசாக டேலண்ட் வேணுங்கிறது இல்லை. உடனே உங்கள் ப்ளவுஸை எடுங்க, ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்டான கலர் தட் இஸ் மேட்சிங் டு யுவர் சாரீ, அந்த மாதிரி த்ரெட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உடனே இதை போடுங்க, சூப்பராக வரும். ஸோ இதையவே வந்துட்டு நான் ஃபுல் லென்த்துக்கும் கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஸ்லீவுக்கும் இதையவே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் விழுந்துரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நோ, அதுவும் இந்த பர்டிகுலர் டிசைனுக்கு வரவே வராது. போட்டு கஷ்டப்படாதீங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒரு ஆரி ஒர்க் செஞ்சாங்கன்னா எந்த அளவுக்கு நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வருமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா எம்போஸ்டாகவும் நல்லா அடர்த்தியாகவும் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஷேப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 2 hours வித் ட்ரையிங் டைம். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100லேருந்து ஒரு 200 ஆகும், அவ்வளோதான். பட் ஒர்க் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.